தங்கமேல் பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு சரவணன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்த பழனி கிட்ட கோமதி வந்து விசாரிக்கிறாங்க. என்னடா பழனி, எதிர்த்த வீட்டில் ரொம்பவே பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க, பாத்திரம்லாம் வந்து இறங்குது, என்னடா எது விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பழனி வந்து இந்த மாதிரி குமரவேலுக்கு தான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம அரசிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே கோமதி ரொம்பவே பொங்கி எழுறாங்க. அவனுக்கெல்லாம் யாரா பொண்ணு கொடுத்தது, அவன் பண்ண விஷயத்த நான் செத்தாலும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. அப்போத்தான் குமரவேலுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு விட்டுறாங்க. இதனால பொண்ணு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக உண்மையை மறைச்சிங்க, ஆல்ரெடி உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, அந்த பையனுக்கு நாங்கள் எப்படி பொண்ணை கொடுப்போம், எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் முத்துவேல் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, எடுத்து சொல்கிறாங்க இதுதான் நடந்தது, கல்யாணம்லாம் நடக்கலாம், அந்த பொண்ணை தாங்களத்திலேயே தானே தாலியை கட்டிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்குச்சு, இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த கல்யாணம் நின்றுச்சு, ஆனாலும் அப்பாவும் பெரியப்பாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியுமே ஒரு பொண்ணை பார்க்குறேன், கல்யாணத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலும் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் நமக்கு அரசிக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, நான் எந்தளவுக்கு அரசியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு புரிய வச்சுட்டா போதும், கண்டிப்பாக அரசி என்னை மனசார ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பாட்டி வராங்க. என்னடா குமார், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, ஏதோ அந்த கடவுளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி இருக்குது, மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாட்டி, இருந்தாலும் இந்த கல்யாணம் எப்படியோ நின்றுச்சு, ஆனால் அப்பாவும் பெரியப்பாவும் அடுத்து அமைதியாக இருப்பாங்களா, மறுபடியுமே எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி எல்லாமும் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு குமரவேல் சொல்லும்போது இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா குமரவேல், எத்தனை பொண்ணு வீடு வந்தாலும் அதை அப்பத்தா தட்டி விட்டுருவேன், என்ன நீ ஒன்றும் பயப்படாத, நீ தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நடந்த விஷயத்த வேற யாரும் சொல்லலை, நான் தான் சொன்னேன், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை, எல்லாமும் நான் தான் சொன்னேன், அதனால தான் இப்போ இந்த கல்யாணத்தை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களே நிறுத்திட்டாங்க, எல்லாம் உனக்காக தாண்டா பண்ணேன் குமார், நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா, அப்போ தான் ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்ட, இப்போ நீ மாறிட்டேல, நீ அரசி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, நீ பண்ண தப்பையும் நீ திருத்திக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, அதுக்கு அப்போத்தான் உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பேன் சரியா, நீ எப்படினாலும் அரசியோட மனசை மாற்ற பாரு, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம குமாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பத்தா கையை பிடிச்சி அப்படியே கதறி அழுகிறாங்க. அப்பத்தா, நீ எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க அப்பத்தா, அதை நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நான் எப்படினாலும் அரசி மனசை மாற்ற பார்க்குறேன், நான் அந்தளவுக்கு அரசி மேலே உண்மையான காதல் வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக என் மனசில் இருக்கிற காதலை அரசி புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலும் வந்து சொல்கிறாங்க. நம்பிக்கையாக இருடா, இப்போ நீ நல்லவனாக மாறிட்ட, அதனால கடவுளே உன் பக்கம்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுகிறாங்க. மீனா சரவணன் பேசுனதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வாழ்க்கை அமைச்சா கூட தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மாமா சொன்னாரே, இதில் என்ன அர்த்தம், ஒருவேளை நம்ம பார்த்தோமே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரோ, அந்த பொண்ணை ஒருவேளை காதலிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மாமா சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை மட்டும் அவர் அமைச்சுக்கிட்டாருன்னா பாவம் மயிலக்காவோட நிலைமை என்ன ஆகும், நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரவணன் இப்போல்லாம் கடையிலேயே இருக்கிறதில்ல, டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்பவே லேட்டாக தான் வந்து வராரு. அந்த டைம்லலாம் நம்ம அஞ்சலி கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் வந்து பேசிட்டு கடைக்கு வராரு. அப்போது நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, டே பக்கத்தில் போயிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம சரவணன் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. என்ன, நான் தான் பார்த்தேனே, ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேடா சரவணா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்.
சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த பொண்ணு முகத்த கூட பார்க்கல. எனக்கு யாருன்னு தெரியலடா சரவணா. அதனால தான் கேட்குறேன். அப்பா என் கூட படிச்ச பொண்ணுப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தோம். அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்னுட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறனாலலாம் ஒண்ணும் தப்பு இல்லடா சரவணா. ஆனா அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு பேசினா அந்த பொண்ணுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. பார்க்குறவங்க எதுனால தப்பா நினச்சுக்குவாங்க. எப்போதும் போல பாண்டியன் பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த டைம்ல தான் அஞ்சலி வந்து கால் பண்றாங்க. பாண்டியன் முன்னாடி எப்படி பேசுறதுன்னு தெரியாம நம்ம சரவணன் முழிச்சுட்டு நிற்கிறாரு. ஃபோன் தான் அடிக்குதுலடா போயிட்டு பேசு என்னன்னு கேளு கஸ்டமராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சரவணா ஈவினிங் வெளியே போகலாமா பீச்சுக்கு போயிட்டு வரலாமா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் மனசு விட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரவணன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்ன சரவணா எதுவுமே சொல்ல மாட்ற ஈவினிங் உனக்கு ஒர்க் இருக்கா சரி சரவணா நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லவும் இல்லை அஞ்சலி எந்த ஒர்க்கும் இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க. மயில் அந்த உடம்பு சரியில்லாத அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சமைக்கிற வேலை மற்ற எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அந்த வீட்டு ஓனர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம மயிலு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையுமே பக்காவாக முடிச்சு வச்சுருக்குறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சமையல் வேலை இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க இந்த மாதிரிலாம் இவ்வளோ நீட்டாலாம் வச்சுக்கிட்டதில்ல. உண்மையாகவே நீங்கள் வீட்டையும் ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கிறீங்க. மயில் செஞ்ச சமையலுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் உங்களுக்கு. நான் 17,000 தானே சம்பளம் சொல்லியிருந்தேன். நீங்கள் 20,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே மயில் சந்தோஷத்தில் மீனாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் வந்து நம்ம மயிலை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்படியே நீங்கள் ஹாப்பியாகவே இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா என்னதான் இப்படி எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு மாமா ஞாபகமாக தான் இருக்குது. அவர்கிட்ட எனக்கு பேசணும் போல் இருக்குது. அவரை பார்க்கணும் போல் இருக்குது. அவர் என்னை மன்னிக்கவே மாட்டாரா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை நினச்சி மயில் மீனா கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மீனாவுக்கும் நம்ம மயிலை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலை. ஏன்னா இப்போது சரவணனும் இப்படிலாம் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கிறாரு. மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்போதைக்கு அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சீக்கிரமே வந்து நல்லதே நடக்கும். நீங்கள் இப்போதைக்கு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருங்க. கடவுள் வந்து கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் பெரிய தப்பு பண்ணலக்கா. உங்கள் அம்மா தான் உங்கள் விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனா வந்து இங்கே கோமதியோட வீட்டுக்கு தான் வராங்க. வழக்கம் போல் கோமதி வீட்டுக்கு வந்த மீனா கோமதி செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தெம்பாக உட்காந்துருக்குறாங்க. எங்கே இந்த ராஜியவே காணோமே ஆளை நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன தான் ரூமில் பண்ணுறா அந்த ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி கதிரும் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை கவனிக்காமல் நம்ம மீனா வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏய் ராஜி என்ன தான் பண்ணுற நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியவே வராமல் ரூம்குள்ளே என்ன முட்டை போட்டுட்ருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படியே நம்ம மீனா வந்து ராஜிக்கு எதிர பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி பிடிச்சிருந்த கையை டவக்குன்னு எடுத்துட்டு ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துக்கிட்டு அக்கா என்னக்கா எப்போ வந்தீங்க இப்போ தான் வரீங்களா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்தது கூட தெரியாமல் நீங்கள் அந்தளவுக்கு பகல்லையே இவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறீங்களா ராஜி அக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா வந்து சரி நான் போகிறேன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட வந்து ராஜி வந்து பேசுகிறாங்க. 2 பேருமே செத்த நேரம் வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனா வந்து ராஜி கூட மீனா நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. இதை பார்த்து ராஜி இருந்துக்கிட்டு என்ன மீனாக்கா என்னாச்சு நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளேயும் ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்ம மீனா இருந்துக்கிட்டு யாரை நினச்சி நான் ஃபீல் பண்ண போகிறேன் எல்லாம் மயிலக்கா நிலமையை நினச்சி தான் அவங்க வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்கடி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மயிலுக்காக ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம ராஜிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா மயிலக்கா நிலமையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மயிலக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறாதீங்க. அவங்கள அப்படியே என்னால் விட முடியல ராஜி. அவங்க நிலமைய பார்க்கும்போது என்னால் அவங்க எப்படியோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியலை. அவங்கள நம்ம அக்காவை தானே நினச்சி பழகியிருக்கிறோம். பாசம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் பண்ணுற விஷயங்களையும் நம்ம ராஜிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சரவணன் மாமா யாரோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறாரு
அந்த மாதிரி வந்து சொல்லவும் இங்கே ராஜிக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. ராஜி உனக்கு ஓகேனா பீச்சுக்கு போகலாமா? அங்கே செத்த நேரம் உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே மனசு விட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் கூப்பிட்டதுமே வரமாட்டேன், நீ கதிர் கூட போகணுன்னா உடனே கிளம்புவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. அக்கா பீச்சுக்கு தானே போகணும், உங்கள் கூட போனால் என்ன கதிர் கூட போனால் என்ன, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியும் மீனாவும் வந்து போகிறாங்க. அங்கேயே தான் சரவணனும் அஞ்சலியும் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜி மீனா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அஞ்சலி சரவணன் வந்து பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அஞ்சலி சரவணன் கிட்ட ரொம்பவே புலம்புறாங்க. என்னோட அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறாங்க சரவணா. முதல் வாழ்க்கை தான் உனக்கு சரியா அமையல, கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது சரவணன் இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறதும் சரிதானே அஞ்சலி, உனக்கு வயசு இருக்குல்ல, உனக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை தேவைதான், அதனால நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை சரவணா, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்குது, இந்த கல்யாண லைஃப்பை நினச்சாலே வந்து எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா முதல் வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு, 2வது லைஃபு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராஜி மீனாவுமே பார்த்திங்கன்னா சரவணன் மயிலு வாழ்க்கையை நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அஞ்சலி கண்ணில் வந்து தூசி பட்டுருச்சு. அஞ்சலி வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு ஐயோ வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரு அஞ்சலி, நான் வந்து ஊதி விட்றேன், தூசி அப்படியே ஒதுங்கிடும், அப்படியே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தூசியை வந்து எடுத்து விட்டுட்டுருக்கிறாரு. அந்த டைமில் நம்ம மீனா கண்ணில் சரவணன் வந்து பட்டுறாரு. என்ன அது சரவணன் மாமா மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரவணன் ஃபேஸ் நல்லாவே கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே சரவணன் வந்து அஞ்சலிக்கு கிஸ் பண்ணுறாப்புல வந்து நம்ம மீனா தப்பாக நினச்சிக்கிறாங்க. மீனாவுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், இப்போ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராஜியுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சலி கிட்ட வந்து சரவணன் இப்போது வந்து ஓகே தானே, கண்ணு உறுத்தலையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம மீனா ரொம்பவே பயங்கர கோவத்தில் சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. மாமா நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, பாவம் என்னதான் மயிலக்கா தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க இன்னும் உங்கள் பொண்டாட்டி தான், அவங்களுக்கும் உங்களுக்கும் இனியும் வந்து முழுசாக டிவோர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே இப்படி வேற ஒரு பொண்ணு கூட நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மீனா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வராரு. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா கோவத்தில் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறாங்க. சரவணனை மட்டும் இல்லாமல் அஞ்சலியுமே பிடிச்சி திட்டுறாங்க. உனக்குலாம் வெக்கமே இல்லையா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்காக இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி அஞ்சலியை நம்ம மீனா வந்து செம்மையாக திட்டி விட்றாங்க. ராஜு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனால் மயிலு மேலே இருக்கிற பாசத்தில் வந்து நம்ம மீனா அப்படிலாம் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம சரவணனுக்கு பார்த்திங்கன்னா மீனா மேலே பயங்கர கோவம் வந்துடுது. மீனாவை பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ வாட்டில் இப்படி அஞ்சலியாக வாய்க்கு வந்த மாதிரி பேசி இப்போ பாரு அஞ்சலி அழுதுட்டுருக்குறா, நான் தான் சொன்னேன்ல அஞ்சலி என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக உனக்கு இம்புட்டு கோவம் வருது சொல்லு, அந்த மயிலு மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இருக்குதா, அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்கிட்ட பேசுறதே தப்பு மீனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்றாங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் மீனாவை ஒரு அடியும் அடிச்சிடுறாங்க நம்ம சரவணா. மீனா அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. மீனாவுக்கு இதெல்லாம் தேவைதான், சரவணன் மீனாவை அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் போட்டு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.